ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனே, என் எஜமானுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி. அல்லேலூயா சொல்லுவாங்க. என் எஜமானுக்குதான் தேவன், வானத்தை பூமியை படைத்த தேவன், வானத்து தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும். அதேபடி காரியத்தை எனக்கு தேவன் சித்திக்க பண்ணினார். எலியேசர் தேவனுக்கு ஒரு பெயர் விரும்புகிறேன். காரியங்களை சித்தி பெற பண்ணுகிற தேவன் எலியேசரின் தேவன். அல்லேலூயா சொல்லுவாங்க. நீங்க டெய்லி எலியேசர் தேவனுக்கு ஸ்தோத்திரம், எலியேசரின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல சொல்ல இதில் எடுக்கிற எல்லா காரியங்களும் எலியேசரின் தேவன் சித்தி பெற செய்வார். கை கூடி வர பண்ணுவார், கூடி வர செய்வார். கவனிங்க, இன்னைக்கு சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சில காலத்து கொடுப்பாங்க, அவங்களால சக்சஸ் முடிக்கவே முடியாது. சித்தி என்று சொன்னால் சக்சஸ் என்று பொருள் கொடுக்கும். சக்சஸ் சில காலத்துல காலையில் செஞ்சுட்டு வரான்னு சொன்னா முடியல பிரதர், என்னால செய்ய முடியல என்று சொல்வாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்ல கரெக்டா கொண்டு வந்து 15,000 ரூபாய் வேற ஒரு செக் போட்டு பணம் எடுக்கலாம். கிருஷ்ணா ஏஜென்சி சொல்லி நம்ம செக் நம்பர் போட்டு 325413 நம்ம செக் புக்ல ஒரு நம்பர் போட்டு 50,000 ரூபாய் எடுத்தோம். முதல் நாள் ஈவினிங் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. கிருஷ்ணபுரம் அடிச்சேன், ரமேஷ் அடிச்சேன், போயிட்டு வந்தாங்க. நான் வரைக்கும் நேரம் போயிட்டேன். நேரம் போய் ஆடு மாடு மேய்க்கிறவனா பேங்க்ல இருக்கான்னு கேட்டேன். சீனியர் மேனேஜர் பார்த்து 1-2 தெரியுமான்னு கேட்டேன். 1-2 தெரியுமா? ஆடு மாடு மேய்க்க வச்சுக்கிறேன். யாரும் இருக்கல சார், நான் பண்ணல சார். அங்க சென்டர் கிளியர் போன சென்டர் இருந்தேன். சென்டருக்கு போன் போட்டான், போன் எடுக்கல சார். ரமேஷ் போன் போடுறான்னு சத்தியா ஒரு வேலை எடுத்தாங்க. என் அக்கௌண்ட்ல இருந்து என் செக் நம்பர் போட்டு, என் செக் நம்பர் அந்த 32541 கையில் வச்சிருக்கேன். வெற்றிலிக்கை போட்டு 1500 போட்டுறேன். செக் நம்பர் கையில போட்டுறேன். என் செக் பிரசன்ட் பண்ணாம என் அக்கௌண்ட் 15,000 ரூபாய் எடுத்துக்கிறேன். வித்தின் 5 minutes என் பணத்தை போட கேஸ் போட்டுருவேன்னு சொன்னேன். என் செக் பவுன்ஸ் அடிச்சு கேஸ் போட்டுருவேன். 5 நிமிஷம் என் பணம் வரணும்னு சொன்னேன். சார் கிருஷ்ணா சார் வெயிட் பண்ணுறேன் சார், சர்ச் பண்ணுறேன் சார் சொல்லி அங்க மேடம் சீனியர் போன் பண்ணி, ஐயோ அந்த சார் கேஸ் போடணும்னு சொல்லுங்க, தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு அக்கௌண்ட் தெரியாம டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன், மன்னிச்சு 5 நிமிஷம் போட்டுறேன். எடுக்கலாம் வச்சுனா அவனுக்கு பணம் இல்லை, போடுறேன் என் பணத்தை போட திருப்பி டிரான்ஸ்பர் பணம் இல்லை. அவனுக்கு ஓடி போட்டு அவன் பணத்தை 5 minutes டிரான்ஸ்பர் பண்ணி என் அக்கௌண்ட் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவாங்க. 5 நிமிஷம் தான் அதுல இருந்து முடிச்சுதான் வீட்டுக்கு வந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நாம சொல்ற எலியேசர் தேவன் கூட இருந்தா காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நாம சொல்றேன், எலியேசர் தேவனுடைய ஸ்தோத்திரம், எலியேசர் தேவனுடைய ஸ்தோத்திரம் சொல்லுங்க. காரியத்தை அவர் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 50 ஏழைக்கு ட்ரெஸ் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறதுன்னா என்னால முடியல, நான் கேட்ட தரமாட்டேன். எலியேசர் தேவன் கூட இருந்தா காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க சொல்லணும் எலியேசர் தேவனுக்கு ஸ்தோத்திரம், எலியேசர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிற கரவத்தை சொல்லுங்க. எலியேசர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எலியேசர் தேவனுக்கு ஸ்தோத்திரம், எலியேசர் தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2013 எலியேசர் தேவனாக கர்த்தருக்கு ஒளிப்படுவார். நீங்க எடுக்கிற எல்லா காலத்தையும் எலியேசர் தேவன் 2013 கைக்கூடி வர பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்க மேல தப்பு இல்ல சார். சென்ட்ரல் சீனியர் போட்டு கூட அவர் பேசணும். அப்புறம் இறங்கிட்டான். சார் சாரி சார், மன்னிச்சிருக்கு சார், தெரியாம பண்ணதுக்கு வீடு தப்பு சார், அந்த மாதிரி பண்ணக்கூடாது சார், அவ்வளவுதான் சார், கேஸ் போட பெரிய பிரச்சனை இறங்கி வரலாம். அன்பு பெற்றது பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், எலியேசர் தேவன் கூட இருந்தால் காரியத்தை அவர் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. வேதத்திலே அநேக பிள்ளைகள் காரியத்தை ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணினார், சித்தி வர பண்ணினார். எந்தெந்த காலத்திலும் ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணுவார். ஒரு 3 காலத்தை மிக சுருக்கமாக தியானம் பண்ணி இந்த ஆசிரியர் 2013 முடிச்சு தேவன் உங்களுக்கு ஜெபிக்க போகுது. முதலாவதாக ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவன்
உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுவாராம். சித்தி உள்ளவனாய் இருந்தான், சித்தி பெறவனாய் இருந்தான். நீங்க 3வது வாசித்து பார்த்தால் யோசேப்பு எதையெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு. எதையெல்லாம் செய்கிறானோ முதல் குறிப்பை நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் 2013 முடிச்சு விட்டு ஆண்டிலே எலியேசர் தேவர் உனக்கு கை கூடி வர பண்ணுவார், சித்தி பெற பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவாரா. ஏதோ செஞ்சாலும் நீங்க 3வது வாசிங்க. நீங்க வாச தெரியும். ஆதியாகமம் 39:3 வாசிக்க. அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். செய்கிற யாவையும் இந்த காரியம் மாத்திரம் அவனால செய்ய முடியும், இந்த காரியம் செய்ய முடியாது என்று சொல்லாதீங்க. செய்கிற யாவையும். அல்லேலூயா சொல்லுவாங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. யாவையும். ஒரு 100 ரூபாய் சேர்த்து மாத்து வாடகை கொடுத்தாலும் பாஸ்டர் கால 5 மணிக்கு கடன் தந்திருக்காது பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. நீ எதெல்லாம் தொழில் அதெல்லாம் செய்யும். அல்லேலூயா சொல்லுவாங்களா. அதெல்லாம் கெளிக்கும். யூத் கேம்புக்கு காம்படிஷன் உனக்கு இச்சை நீ இருந்தா அங்க செய்யணும். அல்லேலூயா சொல்லுவாங்களா. ஆண்டவர் அது எலியேசர் தேவர் பிள்ளை காரியம். எலியேசர் தோமனம் இன்றைக்கு எனக்கு காரியத்தை சித்தி பெற பண்ணி 2013 கேட்க போறோம். ஆண்டவரே நான் செய்கிற எல்லா காரியத்தையும் எனக்கு வாய்க்கப்பட்டிருக்காங்க. முதல் குறிப்பு கையிட்டு செய்கிற அத்தனையும் எலியேசர் தேவன் உனக்கு கைக்கூடி வர பண்ணுவார். எதையெல்லாம் நீ செய்கிறாயோ, எதையெல்லாம் செய்கிறாயோ 2013 கர்த்தர் ஒரு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென். உங்க சீப் சொல்லணும், உங்க பாஸ் சொல்லணும், உங்க பாஸ்டர் சொல்லணும். இவர்கிட்ட கொடுத்தா காலத்து முடிச்சுட்டு வருவானா அவரை கூப்பிட்டு அவன்கிட்ட ஃபைல ஹேண்ட் பண்ணி சொல்லணும். வசனம் சொல்லுது எஜமான் கண்டு யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு. அன்பு கட்டுரை பிள்ளைகளே, நீ செய்கிற எல்லா காட்டு ஆண்டவர் எலியேசர் 2013 கைக்கூடி வர பண்ணுவார். கரவட்டருடைய சொல்லுவார்கள். முதல் குறிப்பு கையிட்டு செய்கிற காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். 2வதாக நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா 2:20 வாசிக்க கேட்போம். யாராவது வாசிக்க. நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். போதும். பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். கவனியுங்கள். எருசலேம் அலங்கு இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது, சுற்றியிருக்கப்படுகிறது. கட்டுமான பணி செய்யப்பட்ட நெகேமியாவை கர்த்தர் எழுப்புகிறார். ராஜாவில் தன்னுடைய நெகேமியா போகிறார். வேலை செய்து கொடுக்கும் போது சன்பல்லா தொபியா கோஷம் சொல்கிறார்கள். அவங்க என்ன கட்டுறாங்க? பில்டிங்கு நிறைய பில்டிங் இடிஞ்சு கொடுத்துட்டு கேலி பரியாசம் பண்ணுகிறார்கள். சத்துருக்கு மத்தியில் ஒரு கட்டுமான வேலை செய்யப்படுகிற ஒரு நிர்பந்தமான நிலைமை நெகேமியாவுக்கு. நெகேமியா சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவாரா. அப்படியே அழகு கட்டி முடிக்கப்பட்டது. 2வதாக கட்டுமான பணியிலே நீங்கள் கையெழுகிற நீங்கள் தலைவர் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கைகூடி வரப்படுவார். அல்லேலூயா சொல்லுவாங்களா. அவனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லா காரியத்தையும் காணப்படுகிறது. வீடு கட்டுமான பணி காணப்படுகிறது, பிசினஸ் கட்டுமான பணி காணப்படுகிறது, ஊழிய கட்டுமான பணி காணப்படுகிறது, சமுதாயத்து கட்டுமான பணி காணப்படுகிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கட்டுமான பணியிலே சில பேர் சில காரியத்தை செய்ய தலையிடுவார்கள். ஆண்டவர் சொல்வார், கட்டுமான பணியிலே காரியத்தை நான் கைக்கூடி வரப்படுவார். நம்முடைய தேவன் கட்டி எழுப்புகிற தேவன், கட்டுகிற தேவன். இங்க நெகேமியா சொல்கிறார், பரலோக தேவனானவர் இந்த அரங்கத்தை கட்டி முடிக்கிற காரியத்தை எங்களுக்கு கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுகிறாரா. 2013 தேவனுடைய கட்டுமான பணியிலே நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுகிறாரா. யாருக்காவது நல்ல காரியம் பண்ண வேண்டும் என்று 2011 திட்டம் பண்ணியிருந்தால், உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல காரியம் பண்ண வேண்டும் என்று திட்டம் பண்ண இருந்தால், தீர்மானம் இருந்தால், ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருந்தால் தேவன் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவர் தான் கட்டுகிறது. அல்லேலூயா சொல்லுவார்கள். 2000 ஆண்டு கிறிஸ்துவ ஆண்டிலே நம்முடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டோம். மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும் என்று சொல்லி கவனிங்க. 2000 ஆண்டு எல்லாரும் கிறிஸ்துவ ஆண்டு ரொம்ப கொண்டாட்டம் கோலாபலமா கொண்டாடாங்க. நேற்று முதல் நாள் நீங்க 12 என்ன பண்ணீங்கன்னு தெரியல. 12 எல்லாரும் 12 வித்தியாசமான காரியம் பண்ணாங்க. இதோட 1000 வருஷம் கழிச்ச பொருள் சொல்லி 12ஆம் தேதி 12ஆம் மாசம் 12ஆம் வருஷம் 12 மணிக்கு நானே
காரியம் செஞ்சோம். 12ஆம் தேதி 12ஆம் மாசம் 12ஆம் வருஷம் கரெக்டா 12 மணிக்கு. அது யாரும் சொல்ல மாட்டேன் என்ன காரியம். அது ரொம்ப க்ளோஸா தெரியும். அந்த காரியத்தை அதனால மறக்க முடியாத நாளா இருக்கணும் அப்படின்னு பண்ணணும். கவனிங்க, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை சில காலத்து மறக்க நாளா இருக்கணும் என்று சொல்லி திட்டம் கொள்வார்கள். கவனிங்க, 2000 ஆண்டு கிறிஸ்துவானிலே இந்த இடத்தை அஸ்திவாரம் போட்டோம். மறக்க முடியாத நாள் ஜனவரி செப்டம்பர் 10ஆம் தேதி 2000 வெளியே கல்வெட்டுல பார்த்தா தெரியும். அன்னைக்கு நாங்க டிக்ளேர் பண்றோம் 2000 ஜனவரி 18 சர்ச்சை இனாகிரேட் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு குடிசை கோயில் இடிச்சுட்டு இந்த மாதிரி பில்டிங் கட்டணும் சொல்றோம். எல்லாம் பூர்த்தி பண்ணி 2001 ஜனவரி 18 கோயில் தரப்போன்னு சொல்லி. அப்போ மாதவரத்தில் ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஈவார்ட் ஸ்கூல் தமிழ் டீச்சர், ரிட்டையர்ட். அவங்க போகும்போது சொல்லிட்டு போனாங்க, பைக்ல அண்ணன் ரொம்ப பேராசை, ஏற்கனவே குடிச்சுட்டு இருக்காங்க, இந்த இடவாங்க கஷ்டப்பட்டாங்க, இது இடிச்சு இது கட்டத்துக்கு 3 மாசத்துல முடிவு எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல அப்படின்னு கிண்டல் பண்ணே போனாங்க. பெரம்பூர்ல மாதவரத்துல பாலப்படாத டீச்சர் இன்னும் உயிரோடு கொடுக்குறாங்க. 3 மாசம் ஒரு ஊழியக்காரங்க போன் பண்ணி, அம்மாவுக்கு அஸ்திவாரம் போட்ட ஜனவரி 18 அரக்கோணம் கோயில் சோபமன்ல அந்தம்மா அந்நிய பாஷை இன்னும் அந்த மாதிரி இருக்கிற ஊழியக்காரன் ஏசிய பெரிய ஊழியக்காரமா சோபமன் அந்நிய பாஷை பேச தாங்கிக்குள்ளா. அக்டோபர் நவம்பர் பயங்கர மழை இடி மின்னல், மகனே ஜனவரி கோயில் திறக்க மாட்டேன், ஏப்ரல் தான் தரப்பான கஷ்டம் சொல்றாரு சொல்லி அந்தம்மா. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, ஜனவரி திறக்க மாட்ட போறேன். கடைசியில் அன்பு கட்டுரை 3 மாசத்துல அற்புதமாய் இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்து நாங்கள் குறித்து தெரிந்தபடி ஜனவரி 18 ஆலயத்தை காணவர்கள் வசிக்கிறார். அந்த வருஷம் அக்டோபர் நவம்பர் மழையே பெய்யவில்லை, ரொம்ப தண்ணி 2001 ஒரு கொண்டு மழை பெய்யல. கர்த்தர் குறித்தபடி இந்த ஆலயத்தை 33 லட்சம் மதிப்புள்ள ஆலயத்தை 3 மாசம் கட்டி முடிக்க ஆண்டவர்கள் வசிக்கிறார். பெரம்பூர் டீச்சர் சாரி கேட்டு தேகப்பட்டு 2000 கேரளோட போனப்போ பாஸ்டர் சாரி நான் தெரியாம சொல்லிட்டேன், 25,000 காசு சொல்லி கொடுத்தார் கட்டுமான பணிக்கு. அன்பு கட்டுரை பிள்ளைகளே, என் தேவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிலே காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர். கட்டுமான குடும்பத்துல ஊழியத்தில் என்னெல்லாம் நீ கட்டுமான பணியில 2011 ஈடுபடுறியோ கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கையெழுத்து எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சித்தி பெற பண்ணுவார். நம்ம கட்டுமான பணியில் ஆண்டவர் காரியத்தை சித்தி பெற பண்ணுவார். கடைசியாக 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 21 வாசித்து முடிப்போம். 2 நாளாகவும் 31-21 வாசித்து முடிப்போம். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்தை கற்பனை அடுத்த காலம் என்ன செய்ய தொடங்கினாலும் அதை எல்லாம் முழு இடத்தோடு செய்து சித்தி பெற்றார். வாசிங்க, நீங்க என்ன வாசிங்க, சித்தி பெற்றார் முடியும் வாசிங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இதயத்தோடு செய்து சித்தி பெற்றார். சித்தி பெற்றார். 3வது எசேக்கியா சித்தி பெற்றார். யோசேப்பு, நெகேமியா, எசேக்கியா. எசேக்கியா ஆலய காரியங்களிலே எதெல்லாம் செய்ய தொடங்கினோ அதெல்லாம் சித்தி பெற்றார். அல்லேலூயா சொல்லுவாங்க. 3வது ஊழியத்தின் காரியங்களிலே நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சித்தி பெற செய்வார். விசேஷமா பொறுப்பாளர்களுக்கு சொல்றேன், செல் லீடர்ஸ், ஏரியா லீடர்ஸ், தலைவருக்கு சொல்றேன், நீ எதை செய்யும் அதை கட்ட சித்தி பெற பண்ணணும். ஊழிய காரியங்கள் ஆமென் சொல்லுங்க. 2013 மினிஸ்ட்ரியில ஏதெல்லாம் செய்யும். நாங்க இந்த வருஷம் யூத் கேம்ப் பெரம்பூர் வச்சிருந்தோம். இடத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க. 5 நாளுக்கு முன்னாடிதான் அந்த கேம்ப் புக் பண்ணி அந்த கேம்ப் வச்சு காண்டவர் மினிஸ்ட்ரி விஷயத்துல எதையெல்லாம் செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் செய்து முடிக்க எசேக்கியா முழு மனதோடு முடிக்க சித்தி பெற்றான். நாமத்தில் சொல்லுகிறேன். 3வதாக ஊழிய காலத்துல மினிஸ்ட்ரியில எதெல்லாம் ஆண்டவர் செய்ய முடியாது கையில கொடுத்தாரோ அத்தனையும் சித்தி பெற ஆண்டவர் 2017 முடிச்சுட்டு ஆண்டிலே கிருபை செய்வார். ஆண்டவர் ஏலியேசு தேவன் காரியத்தை சித்தி பெற பண்ணுகிற கர்த்தர். சொல்லி நீ கையெடு செய்யலாம் காரியத்திலும் கட்டுமான பணியில ஆலய காரியங்கள ஊழிய காரியங்களே கர்த்தர் காரியத்தை சித்தி பெறப்படுவார். ஏலியேசு தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிக்கக்கூடிய அவர்களுக்கு இருப்போம். 2 கரத்தை உயர்த்தி போர்டுல பரலோகத்து தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வரப்படுவார். பேஸ்புக்ல இன்றைய மன்னா நெகேமியா 2:20 பரலோகத்து தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூடி வரப்படுவார். நான் சொல்றேன், தீர்க்கமா ஜெபம் பண்ணி 2013 உங்களுக்கு சக்சஸ் இயராக இருக்கும். ஏலியேசு தேவன் கூட இருப்பார். கனவாய்ட்டு சோதனை பண்ணுங்க, எல்லாரும் சோதனை பண்ணுங்க. நெகேமியா 2:20 தான் உங்களுக்கு ப்ராப்பர்
2013 சோதரன்னு சொல்லுங்க. நன்மையான காரியம் கைகூடி வந்து பாருங்க, கூடு வந்து பாருங்க.